எத்தனை வருஷமா ரன் பண்றீங்க? நாங்க இது கிட்டத்தட்ட 15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சோம். இதோட பஜ்ஜில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கலர் ஆட் பண்ண மாட்டோம், வயிற்று கெமிக்கல் அந்த கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். சாவரிஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா கைமுறுக்கு, தேங்குழல், முள்ளு தேங்குழல், மிக்சர், காரா பூந்தி, காராச்சே, ஓம்பொடி, பட்டர் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, தொக்குல பாத்தீங்கன்னா எங்களோடதுல வந்து பாத்தீங்கன்னா நோ கலர், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ வினிகர். எவ்வரிசியோட வித் தயிர். வாவ், வண்டர்ஃபுல். யோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட் வீடியோ போனோம், செம ஒர்த்து. So I've been looking around at the different messes, and my friend said, "Come and try this mess here today." I've just had 2 addo, and they're very, very nice. Very nice. Yeah. I'm coming back for more. வணக்கம் and welcome to FF Vlog. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. நீங்க ஒரு அனிமி ஃபேனா, அனிமி ஆக்ஷன் ஃபிகர்ஸை கலெக்ட் பண்றீங்களா? அப்போ இருக்கவே இருக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். திஸ் இஸ் காமன் பஜார். காமன் பஜார் வேற யாருக்கும் இல்லைங்க, நம்மளுக்கு தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் வெளியில இருக்க கடையோட சீப் அண்ட் பெஸ்டா நம்ம கிட்ட வந்து அனிமி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க செக் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நம்ம கிட்ட கேட்டலாக் இருக்கு, அதுலயும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஸோ மறக்காம காமன் பஜாரை ஃபாலோ பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம எங்க வந்துக்கணும், எங்க ஏரியா ட்ரிப்ளிகேன்ல தான். ஸோ ட்ரிப்ளிகேன்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் பஜ்ஜினாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச கடை தான். அதனால நாங்களும் இன்னைக்கு வந்து காட்டலான்னு தான் முடிவு பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப நாளாக இது வந்து சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணலான்ட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, பஜ்ஜீஸ்ல இவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாமே இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் பஜ்ஜி அவங்களுக்கு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ சொல்லுங்க மேடம், எத்தனை வருஷமா ரன் பண்றீங்க? நாங்க இது கிட்டத்தட்ட 15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க கடையோட ஸ்பெஷல்னா என்ன? ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாமே ஹாட்டா தான் போட்டு கொடுப்போம். பாத்தீங்கன்னா இலை கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, ட்ரெடிஷ்னலா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்க போட்டு கொடுப்போம். இப்போ கீரை வடை, வாழைப்பூ வடை, ஜவ்வரிசி வடை, நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஜவ்வரிசி வடை. அது மாதிரி போண்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச சீஸ் போண்டா, பன்னீர் போண்டா, வெஜ் போண்டா, மைசூர் போண்டா, அது மாதிரி வடைன்னு எடுத்துக்கிட்டால் உளுந்து வடை, கீரை வடை, வாழைப்பூ வடை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். பஜ்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் பண்ணிட்டு இருக்கிறோம். பஜ்ஜியில் சாஃப்ட் பஜ்ஜி பண்ணுறோம், கிறிஸ்பி பஜ்ஜி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜிலேயே பார்த்தீங்கன்னா வாழைக்காய், ஆனியன், பிரெட், பொட்டேட்டோ, பேபிகார்ன், முறுக்கு பஜ்ஜி, பைனாப்பிள் பஜ்ஜி, முறுக்குலேயே பீஸா மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி எங்களோட பஜ்ஜியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கலர் ஆட் பண்ண மாட்டோம், வயிற்று கெமிக்கல் அந்த கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே பியூரா தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஆயில் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கடலை எண்ணெயில தான் பொரிச்சு தருவோம். ஒரு நாள் யூஸ் பண்ற ஆயில்ல தான் நாங்க பொரிச்சு தருவோம், அடுத்த நாள் அந்த ஆயிலை யூஸ் பண்ண மாட்டோம். ஓ சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு? ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸ் பாத்தீங்கன்னா எங்களோட மெயின் இதுவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீர்பக்ஷணங்கள். எங்களோட கடையோட ட்ரெடிஷ்னலா நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும், கல்யாண முகூர்த்தத்துக்கு முறுக்கெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. அது மாதிரி சாவரிஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா கைமுறுக்கு, தேங்குழல், முள்ளு தேங்குழல், மிக்சர், காரா பூந்தி, காராச்சே, ஓம்பொடி, பட்டர் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அந்த மாதிரி இது ட்ரெடிஷ்னல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவதானிய மிக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நவதானியத்தையும் கலந்து அதில் மிக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நிறைய பேருக்கு இதுக்கு ப்ரெக்னன்சி டைம்லலாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக பொருள் விலங்காய் உருண்டைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். பொருள் விலங்காய் உருண்டை. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா உளுந்து மாவு, பாசிப்பருப்பு மாவு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய், ஏலக்காய், நெய், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு வெள்ளத்தில் போட்டு எடுப்பாங்க. முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவலுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து உடைச்சி தான் சாப்பிடணும். ஆமா, அப்ப அதுக்குன்னு ஒரு டூல்ஸ் கையில நம்ம வச்சிருக்கோம். அது உடைக்கிறது அந்த அளவு இப்ப பண்றது இல்ல, அப்ப பண்ணிருந்தாங்க. ஏன்னா அது கெட்டு போக கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி எல்லாமே ட்ரெடிஷ்னலா எங்க கிட்ட சோமாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வைக்கிற வெரைட்டியே 10 வெரைட்டி போடுவோம். உள்ள சோமாஸ்குள்ள மட்டும் போடுற வெரைட்டியே 10 வெரைட்டி போடுவோம். அதுலயே அந்த மாதிரி தொக்குல பாத்தீங்கன்னா எங்களோடதுல வந்து பாத்தீங்கன்னா
நோ கலர், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ வினிகர். அது மாதிரி செக்கு நல்லெண்ணெயில தான் நாங்க வந்து மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொக்குக்குமே வந்து 3 months வேலிடிட்டி. கைப்படக்கூடாது. ஊறுகாய் கூட நாங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம் என்னென்ன இருக்கோ அதை வச்சுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ட்ரெடிஷ்னலா நம்மளது பாத்தீங்கன்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, நல்லெண்ணெய், உப்பு, புளி, இதுதான் மெயின். ஸோ அதை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு தொக்குமே பண்ணிட்டு இருக்கிறோம். தொக்கு வெரைட்டி பாத்தீங்கன்னா புளியோதரை, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன், கதம்பம், கோங்குரா. இது மாதிரி பிக்கிள் பார்த்தீங்கன்னா மாகாணி, வடுமாங்காய், ஆவக்காய் மாங்காய், எலுமிச்சை, நெல்லிக்காய், பூண்டு, எல்லா ஊறுகாயும் நாங்களே பண்ணிருக்கோம். எல்லாமே எங்களோட ஓன் இதுதான். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சோம் இந்த ஷாப். ஆமா. இப்போ நாங்க வந்து ஃபேக்டரியே தனியா வெளியில மேக்கிங் பண்றது. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஃபேக்டரியாவே வெளியில இந்த சேவரிஸ்லாம் ரெடி பண்ணி இங்க சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே நமக்கு இவங்க சொன்னதுல நமக்கு எது வேணுமோ நம்ம ஆர்டர் மாதிரி எங்களோட ட்ரெடிஷ்னலான ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா என்னன்னா இளநீர் பாயசம். இளநீர் பாயசம் நாங்க வந்து இளநீர்ல மட்டும் தான் செய்வோம். இளநீர், பால், தேங்காய், அதோட வழுக்கு, அவ்வளவுதான். பாலை நல்லா காய்ச்சி தான் கொடுப்போம். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா தான் பண்ணுவோம். எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நம்ம என்னென்னலாம் வீட்டுல சாப்பிட்டோமோ அதோட ஐட்டம் தான் இங்க வந்து. எங்களோட மெயின் என்னன்னா நோ கலர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து இவங்களோட பஜ்ஜீஸ் எல்லாமே ஐகானிக்கா என்ன இவங்களுக்கு ஸ்பெஷலோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட யூனிக்கான டிஷ்ஷஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அதுவும் கிறிஸ்பி வாழைக்காய் பஜ்ஜி அண்டு கிறிஸ்பி பிரெட் பஜ்ஜி, அப்புறம் இலை கொழுக்கட்டை, ஜவ்வரிசி வடை, இது சீஸ் போண்டா, அதுக்கப்புறம் லாஸ்டா இளநீர் பாயாசம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் போண்டா. ஓ ஐயோ ஓ, ஸ்வீட் கார்னோட இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட் வீடியோ போகும், செம ஒத்து. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெண்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி வாழைக்காய் பஜ்ஜி. அவங்க முன்னாடியே சொன்னாங்க பார்த்தீங்களா, கலரில் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைன்னு, அதோட இதுதான். வெளியில் நம்ம சாப்பிட்றதோட இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான இது இருக்கும். நமக்கு பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. கிறிஸ்பி KFCயில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இது 100% வெஜ்ஜு தான். அதனால பார்த்து பிரெட் சைஸே வேற பெருசா இருக்கு. நல்லா பிரெட் பஜ்ஜி ஆஸ் யூசுவல் சூப்பரா இருக்கு. சைஸ் பெருசு. ஜவ்வரிசி வடை வித் தயிர். அதான் லஸ்ஸி, தயிர்னே வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் நினைச்சேன், இருங்க ரசி. தயிர்ல சக்கரை போட்டு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் வெறுமனே ட்ரை பண்றேன். சட்டுனால டேஸ்ட், இஞ்சி, மிளகா, இது ஜீரகெல்லாம் கலந்து சூப்பர் டேஸ்ட். இப்ப தயிரோட சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பர் டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இலை கொழுக்கட்டை போவோம். இது எல்லாமே இங்க வந்து இவங்க கிட்ட வந்து டாப் செல்லிங். செம்மையா இருக்கு. செம்ம சாஃப்ட். இந்த அளவுக்கு சாஃப்ட் நான் பார்த்ததே. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டோன்னே மெல்ட் ஆகிடுது. சூப்பரான பதத்துல இருக்கு. பூர்ணமும் வந்து ஓவர் ஸ்வீட்னஸ்லாம் இல்லை, கரெக்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட ஸ்பெஷல் இளநீர் பாயாசம். வண்டர்ஃபுல். ஐயோ உண்மையிலே சொல்றேன், மறுபடியும் ஃபுட் வீடியோக்குள்ள இறங்குவோம் நாங்க, கவலையே போறாதீங்க. அப்பப்போ வரும். செம்ம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க சாப்பிட்டுங்கள, நாங்க ஒரு லாகரா ஒன்று சொல்லுவோம். ஆக்சுவலி இங்க பப்ளிக்கா வந்து ஒரு ஃபாரினர் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு அவர் சொல்றதே கேளுங்க. வாட்ஸ் யுவர் நேம் சார்? James. Where you come from? And I'm from Australia. Australia. Okay. I'm on holidays in Triplicane. Oh, okay. And I like the local Tamil food. Okay, Tamil food. So every morning for breakfast, idli vada, meals for lunch. But my special, what I really like, is Adayaval. Adayaval. So I've been looking around at the different messes. Oh. And my friend said, come and try this mess here today. Oh. I've just had 2 Addo. And they're very, very nice. Very, very nice. Yeah. I'm coming back for more. More time. Okay. Oh, sure. Super. Thank you. Fine. Thank you.
ஸோ ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி மேக் இன் பஜ்ஜியோட கோ ஃபவுண்டர் வந்து சார் இருக்காரு. சார் உங்க நேம்? என்னோட பேர் வந்து காலிஷ் ராஜ். ஃபுட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சார் எல்லாமே. ஸோ உங்க கடையை பத்தி நீங்க டீட்டெயிலாவே சொல்லுங்க, நான் சொல்றதோட. அதாவது மேடம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்க என்னுடைய மனைவி. இந்த கடையோட பேர் வந்து மேக் இன் பஜ்ஜி ஷாப். அதாவது MAK அப்படின்றது வந்து MA காலிஷ் ராஜ் அப்படின்றதான் வந்து என்னோட பேரு. ஸோ அதை தான் என் கடைக்கு வந்து பேரா வச்சிருக்கேன், மேக் இன் பஜ்ஜி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க கடையில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டிலாம் நாங்க காம்ப்ரமைஸ் ஆகுறதே கிடையாதுங்க. எல்லாமே வந்து அந்த குவாலிட்டியா வர்றவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு, அவங்க வாழ்த்திட்டு போற அளவுக்கு தான் நாங்க வந்து எங்களுடைய தரத்தை வந்து நாங்க கொடுக்குறோம். அந்த பொருள் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அந்த 10 பேர் எங்க கிட்ட வருவாங்க. அப்படிதான் என்னோட பிசினஸோட வளர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த தரம் வச்சுதான் என்னுடைய பிசினஸோட வளர்ச்சியே இருந்தது. ஸோ அதனால தாராளமா எல்லாரும் வந்து சாப்பிடலாம். உங்களுடைய கமெண்ட்டை என்கிட்ட சொல்லலாம். நிச்சயமா உங்க எல்லாருக்குமே வந்து நாங்க கொடுக்குற பொருள், நாங்க கொடுக்குற அந்த தரம் எல்லாமே வந்து உங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தையும் எங்களை வாழ்த்துற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு மதிப்பையும் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ட்ரிப்ளிகேன் சைடு வந்தீங்கன்னா மேக் அண்ட் பஜ்ஜியை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்விக்கிலையும் இருக்குல்ல சார்? ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலயுமே இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டெம்ட் ஆயிருக்கும், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வீட்டில். ஸோ சூப்பர், தேங்க்ஸ்.